காமெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லியே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க போல் தமிழக வெற்றி கழகத்தினர். அவங்க கட்சிக்காரங்க, அதாவது அவங்க கட்சி பொதுச் செயலாளர் இப்போ ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. விஜயோட தியாகம் பெரியது, தமிழக அரசியலின் மையப்புள்ளி தாவேகா தலைவர் விஜய் தான், அவரோட தியாகம் பெரியது அப்படின்னு பொதுக்குழுவில் புசி ஆனந்த் பேசியிருக்காராம். அப்படி என்ன தியாகம் பண்ணார்? நமக்கு தெரியாமல் சத்தியாகிரகம் எதுவும் பண்ணியிருப்பாரோ? இவங்க கூட்டத்துக்காக அந்த 41 பேர் உயிரை விட்டாங்க கரூரில். அவங்க தியாகம் பெருசு அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. விஜய் என்ன தியாகம் பண்ணிட்டாரு? பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைய அரசியலோட மையப்புள்ளியே தாவேகா தலைவர் விஜய் தானோ. தமிழக வெற்றி கழகம் பல தடைகளை கடந்து வந்துள்ளது. எதிரிகள் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. தலைவர் விஜயை அவ்வளவு எளிதில் அசைத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் இவர் மக்களின் நம்பிக்கை, தாய்மார்களின் நம்பிக்கை, தமிழ் மண்ணின் நம்பிக்கை. தமிழக வெற்றி கழகம் தொண்டர்களின் தியாகத்தால் ஆன இரும்பு கோட்டை. தலைவர் விஜய் கை காட்டும் திசையில் பல மடங்கு பலத்துடனும் வேகத்துடனும் செயல்பட உள்ளோம். எதிரிகளை தோலுரித்து காட்டுவோம் அப்படின்னு நம்ம புசி ஆனந்த் சொல்லியிருப்பார் போல். விஜய் அவர்களை அசைத்து பார்க்க முடியாதான். ஆமாம், அவர் வெளியே வந்தால் தானே அசைத்து பார்க்க முடியும். அவர் தான் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லையே. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கே வராரு. ரசிகர்கள் எல்லாம் அங்கங்கே நின்றுட்டு கார் பின்னாடியே ஓடி கார் மேலே விழுந்துருவாங்க போல். அப்போவும் அவர் கண்ணாடியை நீக்கி ஒரு கையை காட்டிட்டு போகலை. இவரை எப்படி அசைச்சு பார்க்க முடியும்? அசைச்சு பார்க்க முடியாது தான்.